ஹிந்தி பேச தெரிஞ்ச ஃப்ரெஷர்ஸ் இருந்தீங்கன்னா, அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனி துபாயில இருக்க ஒரு ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் ஃபீல்டில வர ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுக்காக, ஆஃபீஸ் பாய்ஸ் அதாவது இந்த ஹெட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுக்காக, ஆஃபீஸ் பாய்ஸ் இந்த வேலைக்கு இப்போ நம்ம ரெக்ரூட் பண்ணுறோம். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலே தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். 2 பேர் தான் தேவைப்படுறாங்க. அவங்க எதிர்பார்க்குறது ஹிந்தி பேச தெரிஞ்சால் போதும். இதுதான் அவங்க மெயினாக எதிர்பார்க்குறாங்க. இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா, அங்கே ஆஃபீஸில் இருக்கிற ஃபைல்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது, டீ காஃபி ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுக்கு டீ காஃபி மேக் பண்ணி கொடுக்குறது, இதுதான் ஒர்க்ஸ் இருக்கும். இந்த வேலையை பற்றி ஒரு யூடியூபில் நம்ம சேனல் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் அந்த வேலை எப்படி இருக்கும், அந்த வேலைக்கு போகிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கிற மாதிரி எல்லா விஷயமும் அதில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கை அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கீழே போஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா அந்த வேலை சம்மந்தமாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ ஒரு தடவை பார்த்துருங்க. சேலரி 1200 தரகாம்ஸ் தராங்க. நீங்கள் இப்போ ஒரு 28,600 வரைக்கும் வருது. இது 10 ஹவர் டியூட்டிக்கான சேலரி. இந்த சேலரியை தாண்டி உங்களுக்கு டிப்ஸ் நிறைய கிடைக்கும். ஆஃபீஸ் பாய் வேலைக்கு போகிறது அப்படின்னாலே டிப்ஸை பேஸ் பண்ணி தான் போவாங்க. ஸோ ஆஃபீஸில் நிறைய டிப்ஸ் கிடைக்கும். அடுத்து கம்பெனியில் தங்குறதுக்கு இடம், போகிற வரதுக்கு பஸ் ஃபெசிலிட்டி, மெடிக்கல், இன்சூரன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருவாங்க. சாப்பாடு நம்ம சம்பளத்தில் பார்த்துக்கணும். ஏஜ் லிமிட் 19 வயசுலேருந்து அதிகபட்சம் 33 வயசு வரைக்கும் எடுக்கிறோம். ECNR பாஸ்போர்ட் மட்டும் தான் எடுக்கிறோம். கம்பெனியிலேருந்து இந்த வேலைக்காக உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் விசா தான் கொடுக்குறாங்க. இந்த கம்பெனிக்காக இப்போ CV செலெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வேலை உங்களுக்கு பொருத்தமாக இருந்ததுன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி சர்வீஸ் சார்ஜ் இந்த மாதிரி மேற்கொண்டு உங்களுக்கு தேவைப்படுற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஓகேனா டாக்குமெண்ட்ஸ்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. நாங்கள் கம்பெனிக்கு ஃபார்வர்ட் பண்ணுவோம். உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா ஆன்லைன் இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூவில் செலெக்ஷன் ஆகிட்டிங்கன்னா மேற்கொண்டு ப்ராசஸ் பார்த்துக்கலாம். ஸோ தேவைப்படுறவங்க கால் பண்ணி பேசிவிட்டு உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கோ இல்லை இன்டர்வியூ வரேன்னு சொல்லி கால் பண்ணி உங்கள் பேரை பதிவு பண்ணுறதுக்கோ எந்த விதமான அட்வான்ஸ் அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. நீங்கள் நார்மலாக இன்டர்வியூவில் கலந்துக்கலாம். இன்டர்வியூவில் செலெக்ஷன் ஆகிட்டிங்கன்னா மெடிக்கல் மட்டும் போட்டு கொடுத்தா போதும். நாங்கள் விசாவுக்கு அப்ளை பண்ணிடுவோம். எல்லா பேமெண்ட்டும் விசா ஆனதுக்கப்புறமே நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ தேவைப்படுறவங்க கால் பண்ணி பதிவு பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸ் அனுப்புங்க. இந்த வாட்ஸ்அப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அனுப்புகிற அப்டேட்ஸ்லாம் தினமும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வெளிநாட்டு வேலை தேடுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.